அவ்வளோ வேகமாக நாட்கள் ஓடிட்டு இருக்கு. நாட்களுடன் சேர்ந்து நாட்களை விட நம்ம வேகமா ஓடணும். சரிங்களா? இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன், இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு அந்த அளவுக்கு ஸ்பீடா ஓடுனாதான் நம்மளால நிக்க முடியும். ஓகேவா? ஸோ நிறைய ஃபோன் யூஸ் பண்றது, தேவையில்லாத டைம் வந்து ஃபோனில் கொடுக்கறதுங்கிற மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மேக்ஸிமம் ஃபோனில் வந்து நீங்கள் படிக்கிற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் ஃபோனுக்குள்ளே போகாதீங்க. புக்ஸு அதை தாண்டி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட ஃபோனில் பேசுங்க, நேரில் பேசுங்க, இந்த மாதிரி இருங்க. ஃபோனை வீடியோஸாக ரொம்ப என்டர்டைன்மெண்ட் வீடியோஸுங்கிற மாதிரி ரொம்ப நேரம் பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோலாம் நீங்கள் மொபைலில் ஒரு ஷார்ட்ஸு, யூடியூப்லாம், இன்ஸ்டாலாம் பார்க்கும்போது உங்களால் அதை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்களே நினைப்பீங்க இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு. ஆனால் அப்படி நினைச்ச 90% பேரால அந்த ஒரு வீடியோவோட வச்சுட்டு நம்மளால போக முடியலைங்கிறது தான் உண்மை. சரிங்களா? நம்ம அப்படியே யூடியூப்ல நம்ம ஒரு ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறோம்னா அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டே வருவோம். ஒரு ஷார்ட்ஸா நகரும். இதே நம்ம படிக்கும் போது இன்னும் ஒரு லெசனை கூடுதலா படிச்சுட்டு போவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வராது. படிச்சுட்டே இருக்கும்போது இப்போ ரொம்ப போரா இருக்குப்பா, படிக்க முடியலப்பா, கஷ்டமா இருக்குப்பான்னு மூடி வச்சுட்டு போயிடுவோம். அதுவே ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறோம், யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சா கூட அதுல இருந்து உங்களால வெளில போக முடியாது. அந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு சரி நான் பார்த்துட்டோம், இன்னும் ஒரு வீடியோ பார்த்துட்டு போயிடுவோம், என்ன எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் தானே ஆகும் அப்படின்னு இன்னொரு வீடியோ பார்ப்போம். அடுத்தது இன்னொரு 2 வீடியோ பார்ப்போமே அப்படின்னு அப்படியே தள்ளி விட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடும். சரிங்களா? அதுவே இந்த புத்தகத்தை படிக்கும் போது ஏன் இவ்வளோ இன்னொரு 2 பேஜ் படிப்போம், இன்னொரு 2 பேஜ் படிப்போம் அப்படின்னு யாராவது இன்னொரு நான் ஒரு 50 பேஜ் எனக்கே தெரியலப்பா, நேரம் போனதே தெரியல, நான் ஒரு 50 பேஜ் கூடுதலா படிச்சுட்டேன் அப்படின்னு எக்ஸைட் ஆகி யாராவது நீங்க பார்த்துருக்கீங்களா? இருந்திருப்பாங்க, ரொம்ப ரேரான. யாராவது நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன் எனக்கு நேரம் போனதே தெரியல, நான் பாட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 லெசனை படிச்சுட்டேன் அப்படின்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. அதுவே என்ன சொல்லுவாங்க, நேரம் போனதே தெரியல, நான் மொபைல்ல சும்மா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு டைம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கலாம். அப்போ எந்த மாதிரியான இதுல நம்ம மாட்டிக்கிறோங்கிறத நீங்க பார்க்கணும். என்டர்டைன்மெண்ட்ல போயிட்டு நம்ம தேவையில்லாத நேரத்தை நம்ம நினைச்சதை விட அதிகமா கொடுத்துடுறோம். அதே நமக்கு தேவையா நம்ம வாழ்க்கையே கரெக்டா மாத்த போற இந்த படிப்புக்கும் புத்தகத்துக்கும் நம்ம டைமை கொடுத்த நேரத்தை கூட கொடுக்கறது இல்லை. அதாவது 1 மணி நேரம் படிக்கலான்னு எடுத்த நேரத்தை கூட அந்த 1 மணி நேரம் கூட நம்மளால படிக்க முடியல. ஒரு 1/2 மணி நேரத்துல எந்திரிச்சிடலாம்ப்பா, நம்ம போய் வேற ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம்ப்பா அப்படின்லாம் தோண ஆரம்பிச்சு. ஆனா உண்மை என்ன, நம்ம வாழ்க்கையே சரிப்படுத்த போறதே இந்த புக்கு, எஜுகேஷன், இதுதான். இதுக்குதான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதையெல்லாம் நல்லா நம்ம படிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் டயர்ட் ஆகும் போது ரிலாக்ஸுக்கு தான் அந்த பக்கம் போகணும். ஆனா அந்த பக்கம் நல்லா இருந்துட்டு ரிலாக்ஸ் பண்றதுக்கு அந்த ரிலாக்ஸ் பண்ற டைம்ல இந்த பக்கம் வர மாதிரி இப்ப இருக்கு சூழ்நிலை. அதனால பாத்துக்கோங்க, இதுலலாம் மாட்டிக்காதீங்க. சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் மாட்டிக்காதீங்க. அதுதான் ரொம்ப 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 முக்கியம்.